வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட். எல்லார் வீட்லேயும் தீபாவளிக்கு என்ன ஸ்வீட் பண்ணுறதுன்னு ரொம்ப யோசனையோடு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தீபாவளியை தித்திப்பாக மாற்ற சுபீஸ் ஒண்டர்லேண்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தீபாவளியை சுபீஸ் ஒண்டர்லேண்டோட சேர்ந்து கொண்டாடுவதற்காக அன்பான சப்ஸ்கிரைபர்களையும் வியூவர்ஸ்களையும் இந்த ரோஸ் ஸ்வீட் கொடுத்து வருகன்னு வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி நம்ம ரோஸ் ஸ்வீட் பண்ணலாங்கிறத பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு 6 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். சுகர் பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன், இது ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். பால் பவுடர் 2 கப், பால் 1 கப், அப்புறம் தேவையான ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம பால் ஆட் பண்ணிக்குவோம். பால் நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பால் பவுடரை அப்படி டேரெக்டாக ஃபுல்லாக ஆட் பண்ணிடாதீங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணுவோம். கெட்டிப்படாமல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது. இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஆனதுக்கப்புறமா எடுத்துக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜுக்கு நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். நல்லா அகலமான பிளேட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பவுடர் பண்ண சுகரை ஆட் பண்ணிக்கலாம். 4 to 5 டேபிள் ஸ்பூன் பவுடர்டு சுகர் தான் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்மளுக்கு மில்க் பவுடர்லேயே ஸ்வீட்னஸ் இருக்கும், ரொம்ப திகட்டிடும். அதனால் 5 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்கள், மாவு நல்லா கெட்டியாக சுகரோட மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நான் 3 பகுதியை பிரிச்சுக்கிறேன். மூணு பகுதியாக பிரிச்சுட்டு 3 பவுலில் நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் ஃபுட் கலர் ஒரு ட்ராப் விட்டுருக்கேன். இன்னொன்றில் பிங்க் கலர் ஃபுட் கலர் ஒரு ட்ராப் விட்டுக்கிறேன். இன்னொன்றில் எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் எல்லா பக்கம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம்.
பாருங்கள், நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. பிங்க் கலராக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒட்டாமல் வரத்துக்காக நான் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கலரும் வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதையும் நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த கலரையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் ஒட்டாமல் வரத்துக்காக. எல்லோ கலர் வந்து எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவோம். இங்கே பாருங்கள், எல்லா பக்கமும் கலர் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் பால் கவரை வந்து கவுண்டர் டாப்பில் விரித்து விட்ருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிங்க் கலர் மாவை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு கவராக வச்சுட்டு சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இப்போ மேலே இருக்க கவரை ரிமூவ் பண்ணிக்குவோம். சின்ன மூடி எடுத்திருக்கேன். இந்த மூடி எடுத்து நம்ம சர்க்கிள் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவுங்களை சர்க்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ எக்ஸ்ட்ரா மாவுலாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்குவோம். நம்ம நெய் அப்ளை பண்ணியிருக்கனால ஈஸியாக வந்துடும். இந்த எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் வந்து திரும்பவும் இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி சர்க்கிள் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ பிங்க்கு பூரா சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு பிளேட்டில். இப்போ நம்ம எல்லோ கலரை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்குவோம். இதையும் சர்க்கிள் ஷேப் பண்ணி தனியாக பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மஞ்சளையும் வந்து சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ க்ரீன் கலரையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சர்க்கிள் ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த க்ரீன் கலர் சர்க்கிள் பண்ணதில் நம்ம நல்லா பார்த்துக்கோங்க, சென்டராக ப்ளேஸ் பண்ணி இந்த சைடு நான் கட் பண்ணிக்கிறேன். இது பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி மற்றதுலேயும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், க்ரீன் கலரை வந்து கட் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பூ செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், ஒரு சர்க்கிள் ஷேப் எடுத்திருக்கேன். இதை வந்து அப்படியே சுருட்டிக்கணுங்க. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறமா நான் இன்னொரு சர்க்கிள் ஷேப்பை வச்சுக்கிறேன். இந்த சைடு வச்சுக்கிறேன்.
இப்படி சுற்றி சுற்றி அழகாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்பவே அழகான பியூட்டிஃபுல்லான ரோஸ் ஷேப் கிடைக்குது. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த லைட்டாக நல்லா இந்த சைடில் வந்து ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த சைடில் வந்து இந்த க்ரீன் கலரை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 3 சைட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பெட்டல்ஸை வந்து விரித்து விட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே அழகான எல்லோ ரோஸ் ஷேப் கிடச்சிச்சு. இதே மாதிரி பிங்க்கில் ஒன்று செஞ்சு காட்டிடுறேன். பிங்க்கில் ஒரு பூ பண்ணிக்கலாம். நல்லா நீங்கள் நல்லா முட்டு மாதிரி வரணும்னா நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் க்ளோஸராக வச்சுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ கேப் விட்டு நம்ம எந்த பக்கம் ப்ளேஸ் பண்ணலையோ அதுக்கு ஆப்போசிட் சைட்ஸில் வந்து நம்ம பார்த்து இந்த பெட்டல்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கணும். பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்மளுக்கு எவ்வளோ பெட்டல்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு பெட்டல்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வேணும்னா சின்னதாகவே நீங்கள் பெட்டல்ஸ் வச்சுட்டு அதோடு முடிச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய பூவாக வேணும்னா அதிகமாக பெட்டல்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்க நெஜ ரோஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ வந்து லீஃப் வச்சுக்கிறேன். மூணு சைடு வச்சுக்கிறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், பெட்டல்ஸ் சுருங்கிச்சு. அதை விரித்து விட்டுக்கலாம். விரித்து அழகாக விரிஞ்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரோஸ் மாதிரி எவ்வளோ அழகான ஸ்வீட் நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு. இங்கே பாருங்கள், இதே மாதிரி நான் எல்லா பூவையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ ரொம்பவே பியூட்டிஃபுல் அண்ட் டேஸ்டியான ரோஸ் ஸ்வீட் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.